ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காம எண்ணங்கள் தோன்றும் பொழுது பிறப்புறுப்பில் ஏற்படும் மாற்றங்கள், உணர்வுகள் என்ன என்பதை பார்ப்போம். பெண்களுக்கு காம எண்ணங்கள் அல்லது பாலியல் தூண்டுதல்கள் மூளையில் எழும்போது நரம்பு மண்டலம் வழியாக சிக்னல்கள் நேரடியாக இடுப்பு பகுதிக்கு செல்கின்றன. இதனால் பெண்ணுறுப்பில் இரத்த ஓட்டம் அதிரடியாக அதிகரிக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் பலவிதமான நுட்பமான உணர்வுகள் தோன்றுகின்றன. இந்த உணர்வுகளை உயிரியல் மற்றும் உணர்வு ரீதியாக பின்வருமாறு விளக்கலாம். வெதுவெதுப்பு மற்றும் கூச்ச உணர்வு. காம எண்ணங்கள் தோன்றியவுடன் முதல் உடன் ரீதியான அறிகுறியாக பிறப்புறுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம் பாய்வதால் ஒருவித வெதுவெதுப்பான உணர்வும் லேசான கூச்சமும் ஏற்படும். குறிப்பாக அதிக நரம்புகளை கொண்ட கிளீட்டோரஸ் பகுதியில் இந்த உணர்வு மிக தெளிவாக தெரியும். ஈரப்பதமான உணர்வு. இரத்த நாளங்கள் விரிவடைவதால் பிறப்புறுப்பு சுவர்களில் இருந்து இயற்கையான உயவு நீர் கசிய தொடங்கும். இதனால் அப்பகுதியில் ஒருவித ஈரப்பதம் உருவாவதை பெண்கள் தெளிவாக உணர முடியும். இது உடல் கலவிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான முக்கிய அறிகுறியாகும். துடிப்பு உணர்வு. கிளிட்டோரிஸ் மற்றும் பிறப்புறுப்பு இதழ்களில் அதிக அளவிலான இரத்தம் குவிவதால் அந்த உறுப்புகள் சற்று வீக்கமடைகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் ஒரு மெல்லிய இதய துடிப்பு போன்ற அல்லது விட்டுவிட்டு துடிக்கிற உணர்வு ஏற்படும். கனமான அல்லது நிரம்பிய உணர்வு. இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம் தேங்குவதால் அந்த பகுதி சற்று கனமாகவோ அல்லது ஏதோ நிரம்பியது போலவோ உள்ளுக்குள் உணரப்படும். அதிகரித்த உணர்திறன். இந்த நேரத்தில் பிறப்புறுப்பில் உள்ள நரம்பு முனைகள் மிகவும் விழிப்படைந்து உச்சக்கட்ட உணர்திறனை அடைகின்றன. இதனால் தாங்கள் அணிந்திருக்கும் உள்ளாடையின் லேசான உராய்வு அல்லது உடல் அசைவுகள் கூட அந்த பகுதியில் ஒருவித தீவிரமான உணர்வை தூண்டும். சுருக்கமாக சொன்னால், மூளையில் தோன்றும் எண்ணங்கள் உடனடியாக உடலின் நரம்பு மண்டலத்தை தூண்டி அந்த பகுதியில் இரத்த ஓட்டத்தையும் ஈரப்பதத்தையும் அதிகரிப்பதன் விளைவாகவே இந்த வெதுவெதுப்பு, துடிப்பு மற்றும் கூச்ச உணர்வுகள் இயற்கையாகவே ஏற்படுகின்றன.